Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில ஆல்ரெடி நம்ம பார்த்த கிளாஸஸினுடைய கண்டினியூஷன் தான் சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியல் அமைப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து அதனுடைய கண்டென்ட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் அதனுடைய ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், இது இரண்டுலையுமே யூனிக்கான தனித்தன்மையுடைய ஒன்று தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லேருந்து இது வந்து பாரோ பண்ணப்பட்டாலும் அதனுடைய தாட்ஸ் அண்ட் ஐடியல்ஸ் அப்படின்றது வந்து வெவ்வேறு கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணப்பட்டாலும் மற்ற கண்ட்ரீஸினுடைய கான்ஸ்டியூஷனை விட இது வந்து என்னதுன்னா தனிச்சு நிற்குது. ஸோ ஒரிஜினலாக இது அடாப்ட் பண்ணப்பட்டது 1949 அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய அந்த ஒரிஜினல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த அதனுடைய இயல்புகள் அப்படின்றது வந்து சப்ஸ்டான்ஷியலாக சேஞ்ச் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்ட திருத்தங்கள் அப்படின்றதுலே ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட், 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், 73rd அமெண்ட்மெண்ட், 74th அமெண்ட்மெண்ட் அண்ட் 97th அமெண்ட்மெண்ட். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் அப்படின்றதுல பார்க்கும்போது பார்ப்போம். 6 அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42வது சட்ட திருத்தம் 1976 நடந்தது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால அப்படின்னா இது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பல்வேறு பார்ட்ஸ், அதாவது வேரியஸ் பார்ட்ஸ்ல வந்து அதிக அளவிலான சேஞ்சஸை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸையும் இது வந்து கொண்டு வந்திருக்கு. ஹவவர் இந்த கேசவநந்தா பாரதி கேஸ் 1973ல இந்த இயர் ரொம்ப முக்கியம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டினுடைய இயரும் ரொம்ப முக்கியம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 1976ல, கேசவநந்தா பாரதி கேஸ் அப்படின்றது வந்து 1973ல. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கமிட்டி அப்படின்றதும் 1973 தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இயர் ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ரூல் பண்ணியிருக்காங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 368 இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூவன்ட் பவரை வந்து கொடுக்குது. ஸோ அந்த கான்ஸ்டியூவன்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் கூட இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேசவநந்தா பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா சில ஃபீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் த லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன்ஸ் அரசியல் அமைப்பு அப்படின்றத இரண்டா பிரிக்கலாம், ரிட்டன் ஆர் அன்ரிட்டன் அப்படின்றது. எழுதப்பட்டது, எழுதப்படாதது அப்படின்னு. எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் எழுதப்படாததுன்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன், இந்தியாவினுடைய நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றது உலகத்திலேயே எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேயே லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷனா இருக்கு. இது நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா, எலாபரேட்டா அண்ட் டீடைல்டு டாக்குமெண்டா வந்து இருக்கு. ஒரிஜினலி 26 நவம்பர் 1949ல இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுல வந்து பிரயாம்பிள், முகப்புரை அப்படின்றது இருந்துச்சு. 395 ஆர்டிகல்ஸ், 22 பாகங்களா பிரிஞ்சிருந்துச்சு. அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 26th நவம்பர் அப்படின்றதுல வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளினால அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதனால இந்த நவம்பர் 26th வந்து கான்ஸ்டியூவன்ட் டே அல்லது வந்து என்னன்னா லா டே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு கூட பார்த்தோம். ஸோ ஆரம்பத்தில் இருந்த இந்த கான்ஸ்டியூஷன் பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஆக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா 470 ஆர்டிகல்ஸ் வந்து 25 பாகங்களா பிரிஞ்சிருக்கு. அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு, 12 அட்டவணைகள் அப்படின்றது இருக்கு. இதனுடைய லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25 ஜனவரி 2020ல 104th அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிசர்வேஷன், எஸ்சி எஸ்டிஸ் வந்து லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளிஸ்லையுமே வந்து அந்த எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான ரிசர்வேஷனை வந்து இன்னும் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அந்த 104வது அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஜனவரி 25th 2020ல வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. உலகத்திலேயே எந்த ஒரு கான்ஸ்டியூஷனுக்கும் இவ்வளோ ஆர்டிகல்ஸோ இவ்வளோ ஷெட்யூல்ஸோ கிடையாது. அதனால தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பல்வேறு சோர்சஸ்ல இருந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வந்து வேரியஸ் கண்ட்ரிஸ் உடைய கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு, அஸ் வெல் அஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அப்படின்றது நம்ம பார்க்கும்போதே நான் சொன்னேன், அதாவது வந்து ஆரம்பத்திலே கிரவுன் ரூல் அண்ட் கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதா பிரிச்சோம். அதுல கிரவுன் ரூல் அப்படின்றதுல என்னென்ன ஆக்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அண்ட் கம்பெனி ரூல் அப்படின்றது ஆரம்பத்துல இருந்து. ஸோ அந்த கம்பெனி ரூல் அப்படின்றதுல வந்து என்னென்ன முக்கியமான ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 அப்படின்றது, தென் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, இந்த மாதிரி வரிசையா வந்து ஆக்ட்ஸ் அப்படின்றது வந்து பாஸ் ஆச்சு. ஸோ இந்த ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இப்போ இருக்கிறதுக்கு தேவையான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து இதுல இருந்தும் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். B.R. அம்பேத்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து இட் ஹாஸ் பீன் ஃப்ரேம்ட் ஆஃப்டர் ransacking ஆல் த known constitutions ஆஃப் த வேர்ல்ட். ransacking அப்படின்னா சூறையாடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகத்துல உள்ள எல்லா கான்ஸ்டியூஷன்ஸையுமே சூறையாடி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றவர் வந்து he was the chairman of drafting committee அப்படின்னு பார்த்தோம், அண்ட் law minister இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெடரல் ஸ்கீம். ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த கூட்டாட்சி அப்படின்ற முறை அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். கவர்னர் அப்படின்றவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்படி வந்து அங்க பிரசிடென்ட் இருக்காரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டினுடைய நாமினல் ஹெட் தான் யார் அப்படின்னா கவர்னர் அப்படின்றவங்க. அண்ட் ஜுடிஷியரி அப்படின்றது நமக்கு தெரியும், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அப்படின்றது தெரியும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆகியதெல்லாம் வரும். இதுவும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், நிர்வாகம் அப்படின்றத பற்றியதான டீடைல்ஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல இருந்து என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பார்லிமெண்டரி கவர்மெண்ட், அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பாராளுமன்ற அமைப்பை கொண்ட அரசாங்கம் அப்படின்றது. ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா அப்படின்னா சட்ட விதி அப்படின்றது. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஸோ லெஜிஸ்லேஷன்ல வந்து என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணணும் அப்படின்றது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படின்றது. கேபினட் சிஸ்டம். கேபினட் அப்படின்னா அமைச்சரவை அப்படின்னு அர்த்தம். ப்ரீ ரெகோகேட்டிவ் ஸோ ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரீ ரெகோகேட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீதி பேராணைகள் அப்படின்றது. அண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பைகேமரலிசம். பைகேமரலிசம் அப்படின்றது இரு அவைகளை கொண்டது. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து எது எது எடுத்திருக்காங்க அப்படின்றது இண்டிவிஜுவலாகவும் கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரி அப்படின்றதுனுடைய இண்டிபெண்டன்ஸ். ஜுடிஷியல் ரிவ்யூ, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத கொடுத்து இதனுடைய டெஃபனிஷன் என்ன, அதாவது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத பற்றியதான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா நீதிமுறை மேலாய்வு அப்படின்றது. அதாவது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி ஆஃப் த கோர்ட் டு டிக்ளேர் ஒரு எக்ஸிக்யூட்டிவையோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பர்சனையோ கோர்ட்டை வந்து வயலேட் பண்றதுனால வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பிரசிடென்ட் மேல வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அல்லது அக்யூசியேஷன், இது எல்லாத்தையும் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகளை வந்து ரிமூவ் பண்றது. அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், இது எல்லாமே யூஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். ஸோ அயர்லாண்டினுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் டிபிஎஸ்பி அப்படின்றதுக்கானது. அண்ட் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ராஜ்யசபால பிரசிடென்ட் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய
நாமினேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. 12 மெம்பர்ஸ் அப்படின்றது வந்து பிரசிடென்ட் நாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த நாமினேஷன் பண்ணுறது அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் அப்படின்றவரை வந்து எந்த மாதிரியான எலெக்ஷன் மெத்தட் மூலமாக எலெக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெனடியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஸோ கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர். ஃபெடரேஷன் அப்படின்னா என்னன்னா கூட்டாட்சி அப்படின்றது தெரியும். மத்திய அரசு அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு கூட்டாட்சியை தான் ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வெஸ்டிங் ஆஃப் ரெசிடிவரி பவர்ஸ் இன் த சென்டர். ரெசிடிவரி பவர்ஸ் அப்படின்னா எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்றது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர். ஸோ மாநிலத்தினுடைய கவர்னர்ஸ் எல்லாரையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. தட் இஸ் பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அண்ட் அட்வைசரி ஜுடிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இது எல்லாமே கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது பொது பட்டியல் அப்படின்றது தெரியும். ஸ்டேட் லிஸ்ட், சென்டர் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ். ஸோ வணிகம், வர்த்தகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் அப்படின்றது. அண்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தினுடைய 2 அவைகளுடைய ஜாயின்ட் சிட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஒரு நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது வந்து ப்ரொக்ளைம் பண்ணும் பட்சத்தில் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து இந்த வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் சோவியட் கான்ஸ்டியூஷன், அதாவது யூஎஸ்எஸ்ஆர். இப்போ வந்து ரஷ்யான் இருக்குல்ல, இவங்கள்ட்ட இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து யூஎஸ்எஸ்ஆர் சோவியட் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அண்ட் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரையாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றதும் சோவியட் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிபப்ளிக் அப்படின்றதும் அண்ட் இந்த இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. த ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ப்ரையாம்பிளில் இருக்கக்கூடிய இந்த 3 ஐடியல்ஸும் பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சட்ட திருத்தம் அப்படின்றது பண்ணுறோம்ல, ஸோ அந்த சட்ட திருத்தம் அப்படின்றது பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது. அண்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவினுடைய மெம்பர்ஸுடைய எலெக்ஷன் ப்ரொசீஜர். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், டிபிஎஸ்பியோட பிரசிடென்ட்டுடைய நாமினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது எலெக்ஷன் மெத்தட் அப்படின்றது வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கக்கூடிய ஐடியல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது, இது எல்லா கான்ஸ்டியூஷன்லேயுமே எல்லாத்தையும் பாரோ பண்ணி தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பீன் ஃபார்ம்ட் ஆஃப்டர் ரான்சாக்கிங் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. பிளெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கலவை, மிக்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது இந்த சாலின் ஃபீச்சர்ஸை வந்து வேற எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சாலின் ஃபீச்சர்ஸ் வந்து பின்வருவனற்றுள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அப்படியும் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கான்ஸ்டியூஷனுடைய சாலின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்ற அந்த ஹெட்டிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படின்றத எப்படி ரிட்டன் ஒரு அன்ரிட்டன் பிரிக்கிறோமோ அதே மாதிரி ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து தேவை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். வேறஸ் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து ஆர்டினரியான சட்டங்கள் வந்து பிறப்பிக்கிறாங்களோ அந்த மாதிரியே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து ரிஜிடும் கிடையாது, ஃப்ளெக்சிபிளும் கிடையாது, பட் ரெண்டினுடைய சிந்தசைஸ், அதாவது வந்து ரெண்டும் கலந்தது தான் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது. ஆர்டிகல் 368 அப்படின்றது பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூவன்ட் பவரை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸோ அந்த பவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணக்கூடிய உரிமை கிடையாது அப்படின்றது தான் கேசவநந்தா பாரதி கேஸ் 1973ல சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆர்டிகல் 368 2 விதமான அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று என்ன அப்படின்னா, சம் ப்ரொவிஷன்ஸ் கேன் பி அமெண்டட் பை எ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஹவுஸினுடைய டோட்டல் மெம்பர்ஸ்ல 2/3 மெம்பர்ஸ் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 552, ஓகேவா? அண்ட் ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 250. இதுல ப்ரெசண்டா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுல 2/3 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ஓட்டிங் தான் என்ன சொல்றோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மோர் தென் 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் ஹவுஸ். இப்போ 250 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 125 அப்படின்றது வந்து 50% ஆஃப் த ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 50%க்கு மேல 126 மெம்பர்ஸோ 127 மெம்பர்ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகி அவங்க வந்து ஓட் பண்றது தான் வந்து என்னன்னா மோர் தென் 50% ஆஃப் த மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ ப்ரெசென்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து 245 இருக்கு. அப்ப 245 அப்படின்னா அதுல 50%க்கு மேல அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா சில ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் சம் அதர் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு அண்ட் வித் த ராட்டிஃபிகேஷன் பை ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஸ்டேட்ஸ். ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா உறுதிப்படுத்துறது. ஸோ ஹாஃப் ஆஃப் த டோட்டல் ஸ்டேட்ஸ் அந்த மெம்பர்ஸ் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா அப்போ வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸும் ஆர்டிகல் 368 அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுது. வேறஸ் சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரியான மேனர்ல வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே சில ப்ரொவிஷன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 368க்கு கீழே வராது. ஸோ கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கு, கொஞ்சம் ரிஜிடாகவும் இருக்கு. அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பிளெண்ட் ஆஃப் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். யூனிட்டரி அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ பயாஸ் அப்படின்னா தெரியும், ஒரு பட்சமா அப்படின்றது. ஸோ ஃபெடரல் கூட்டாட்சி முறையா இருந்தாலுமே யூனிட்ரி பயாஸோட இருக்காங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட், கீழே வந்து கிராஸ் லெவல்ல வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டாட்சி முறையில இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுல ஒரு கூட்டாட்சிக்கு தேவையான எல்லா சிறப்பியல்புகளும் இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு சில பவர்ஸ் அலாட் பண்ணப்பட்டிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பவர்ஸ் அப்படின்றது அலாட் பண்ணப்பட்டிருக்கு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஸோ எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு அப்படின்றது. சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். ரிஜிடிட்டி அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஸோ ஒவ்வொரு கோர்ட்டும் தனித்தனியா வந்து என்னதுன்னா செயல்படுது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து அதுக்குன்னு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்றது வந்து இருக்கு, அதுக்குன்னு சில பவர்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பைகேமரலிசம், இரு அவைகளை கொண்டது. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெடரேஷன் கூடான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அதே மாதிரி யூனிட்ரி அல்லது நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்க்கான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எ ஸ்ட்ராங் சென்டர். என்னதான் 2 கவர்மெண்ட் இருந்தாலும் அதிக பவர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒற்றை அரசியல் அமைப்பு முறை அப்படின்றது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைக்கப்பட்ட ஜுடிஷியரி அப்படின்றது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை த சென்டர், ஸோ ஸ்டேட் கவர்னராகவே இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆல் இண்டியா சர்வீசஸ், ஸோ அது வந்து எல்லா ஸ்டேட்லையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நான் ஃபெடரல் அல்லது யூனிட்டரி ஃபீச்சர்ஸா இருக்கு. ஹவவர் த டேர்ம் ஃபெடரேஷன் அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணப்படலை. ஹென்ஸ் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து வெவ்வேறு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது கேசி வியர் அப்படின்றவர் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்ரி இன் ஸ்பிரிட் அப்படின்னும், குவாசி ஃபெடரல், குவாசி அப்படின்னா செமி அல்லது ஹாஃப் அப்படின்ற மாதிரியான அர்த்தம், குவாசி ஃபெடரல் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னும், கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னும், ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்றவங்க ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்.
இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வந்து பிரிட்டிஷ் மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், வேறஸ் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது இரண்டுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது வந்து சட்டம் இயற்றுபவர்கள் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பர்சன்ஸ், ஸோ இந்த இரண்டு ஆர்கன்ஸ்க்கும் ஒரு நல்ல கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. வைல் த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு விங்ஸுக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ஸ் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ்ன்றவங்க அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றத வேறு எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் கேபினட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அண்ட் கேபினட் கவர்மெண்ட் இது இரண்டும் கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது வேற என்ன மாதிரியான பேர்கள்ல வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படின்றது பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை வந்து சென்டர்ல மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ஸ்லயுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா presence ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நாமினல் அப்படின்னா பேரளவிலான, ரியல் அப்படின்றவங்க ரியலாவே தே ஆர் த எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாராக இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். வேறஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். எந்த பார்ட்டி வந்து அதிக ஓட் அளவில் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னதுன்னா ரூல் அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்க லெஜிஸ்லேச்சருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சரில் மினிஸ்டர்ஸ் உடைய மெம்பர்ஷிப் அப்படின்றது. லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு லீடராக இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு லீடராக இருப்பாங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா டிசல்யூஷன் ஆஃப் த லோவர் ஹவுஸ், அதாவது சென்டரில் எடுத்துக்கிட்டோம்னா லோக்சபா, ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ரெண்டு இருக்குது. இதில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது ஸ்டேட் லெவலில் லோவர் ஹவுஸ். ஸோ இதனுடைய டிசல்யூஷன் இது எல்லாமே நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் இன் இந்தியாவினுடைய ஃபீச்சர்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படின்றது. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து ஜுடிஷியல் சிஸ்டத்தை இன்டகிரேட்டடாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு, இண்டிபெண்ட்டாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. எப்படி வந்து கான்ஸ்டியூஷன்றது பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அண்ட் பார்ட்லி ரிஜிடாக இருக்கும், அந்த மாதிரி ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்றது இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்குது அஸ் வெல் அஸ் இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது தான் வந்து டாப் ஆஃப் ஆல் த கோர்ட்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ இது வந்து இந்த இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டத்தினுடைய டாப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து எபெக்ஸ் கோர்ட் அப்படின்னு கூட சொல்கிறோம். இதுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் ஹை கோர்ட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஹைகோர்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம், அல்லது 2-3க்கு சேர்ந்து கூட ஒரு ஹைகோர்ட் அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே தேர் இஸ் அ ஹையர்கி ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே லோவர் கோர்ட்ஸ், முன்சிப் கோர்ட்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்றது வந்து சென்ட்ரல் லாஸ் அதையும் என்ஃபோர்ஸ் பண்ணுது அண்ட் ஸ்டேட் லாஸையும் என்ஃபோர்ஸ் பண்ணுது. வேற யூஎஸ்ஏ மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபெடரல் லாஸை வந்து ஃபெடரல் ஜுடிஷியரி தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அண்ட் ஸ்டேட் லாஸை வந்து ஸ்டேட் ஜுடிஷியரி தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது ஃபெடரல் கோர்ட், இதுதான் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். அப்பீல் மேல்முறையீடுக்கு போகிறதுக்கு இதுதான் ஹையஸ்ட் கோர்ட். இதை தாண்டி வந்து சுப்பீரியரான கோர்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. இட் இஸ் த கேரண்டி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ஸோ ஒவ்வொரு குடிமகன்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. அண்ட் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி அரசியல் அமைப்பை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. இதுல இந்த லாஸ்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்கிற இந்த ரெண்டு, த கேரண்டி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இது இரண்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் சிஸ்டமாக இருந்தாலும் அதனுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து பாதுகாக்கிற விதத்தில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ். டென்யூர் அப்படின்னா அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸினுடைய செக்யூரிட்டி அப்படின்றது
ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஃபார் த ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்க்கு ஃபிக்ஸடான சர்வீஸ் கண்டிஷன்ஸ். ஆல் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சார்ஜ்டு ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு 2 ஃபண்ட் இருக்குது. அதில் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணப்படுது. ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்கஷன் ஆன் த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் த லெஜிஸ்லேச்சர்ஸ். லெஜிஸ்லேச்சர்ஸில் ஜட்ஜஸ் உடைய நன்னடத்தை, கண்டக்ட் அப்படின்னா நன்னடத்தையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க வந்து திரும்ப வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட் வெஸ்டட் இன் த சுப்ரீம் கோர்ட். ஸோ விதிமீறலின் அடிப்படையில் வந்து பனிஷ் பண்ணுறதுக்கான பவர் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. செப்பரேஷன் ஆஃப் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரி அப்படின்றது வந்து செப்பரேட் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து நிலைநாட்டுற விதத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது. அதனால தான் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்றத வந்து இன்டெகிரேட்டட் அஸ் வெல் அஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் வந்து வருது. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 14லேருந்து 18. இரண்டாவது ரைட் டு ஃப்ரீடம். இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து 19லேருந்து 22. மூன்றாவது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். இதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து 23 மற்றும் 24. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இதுக்கான ஆர்டிகல்ஸ் 25லேருந்து 28. ஐந்தாவது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். இதுக்கான ஆர்டிகல்ஸ் 29 மற்றும் 30. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது இதுக்கான ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 32. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 31 அப்படின்றது இதில் மிஸ் ஆகுது, நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த ஆர்டிக்கல் 31 அப்படின்றது என்ன அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருந்த அந்த ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது வந்து 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978, 44வது சட்ட திருத்தம் 1978 படி இது வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னா இதிலிருந்து நீக்கப்பட்டு ஆர்டிக்கல் 300A அதன் கீழே வந்து இது வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து லீகல் ரைட்டாக மாற்றின அமெண்ட்மெண்ட்டினுடைய பேர் அண்ட் இயரும் கேட்டிருக்காங்க. அண்ட் எந்த ஆர்டிக்கலின் கீழே வந்து அது வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 300Aன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ரைட்ஸை பற்றி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது இன் டீட்டெயில் தான் வந்து பார்ப்போம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் இது வந்து ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். அதாவது வந்து உரிமைகள் அப்படின்றது வந்து விதி மீறும் போது கோர்ட்டால் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இந்த அக்ரீட் பர்சன், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் வந்து டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது வந்து நிறைய விதமான ரிட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக? அவருடைய அந்த உரிமைகளை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக. என்னென்ன மாதிரியான ரிட்ஸ் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்டியூரரி அண்ட் குவா வாரண்டோ அப்படின்றது. இதை பற்றி வந்து இன் டீட்டெயில்டாக வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் இந்த ரிட்ஸுடைய நேமை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஹவர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து அப்சல்யூட் கிடையாது. இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக பாராளுமன்றம் அப்படின்றது வந்து இந்த ரைட்ஸை வந்து கர்டைல் பண்ணலாம். கர்டைல் அப்படின்னா ஷார்டன் பண்ணுறது, குறைக்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அல்லது ரிப்பீல் அப்படின்னா நீக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரொவிஷன் அப்படின்றது இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் வந்து 352 அப்படின்றது தெரியும். இந்த நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணும்போது அதனுடைய ஆப்ரேஷன் இருக்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸப்ட் 2 ரைட்ஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 20 அண்ட் ஆர்டிக்கல் 21. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். நேஷனல் எமர்ஜென்சி அப்பயுமே எந்த 2 ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 20 அண்ட் ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 20 அப்படின்றது என்னன்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படின்றது. ஸோ அதில் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா, டபுள் ஜியோபார்டி, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரியானதெல்லாம் வரும். அண்ட் ஆர்டிக்கல் 31 அப்படின்றது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது. இந்த 2 ஆர்டிகல்ஸ்க்கு கீழே வர்ற இந்த ரைட்ஸ்
இந்த உரிமைகள் அப்படின்றது நேஷனல் எமர்ஜென்சி அப்பயுமே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 4ல வந்து இது இருக்கு. இதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எவ்வாறு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் அ நாவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த டிபிஎஸ்பி அப்படின்றத 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம்: சோசியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் அப்படின்றது. ஸோ இந்த பாலிசிஸ் பற்றி நம்ம படிக்கும்போது எது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், எது காந்தியன் பிரின்சிபல்ஸ், எது லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான். எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து வயலேட் ஆகும் பட்சத்தில் வந்து கோர்ட்ஸ் வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே இதுக்கு நேர்மாறாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர், அதாவது தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் ஃபார் தேர் வயலேஷன். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் 1980 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது இரண்டுமே சரிசமமான அளவில் வந்து அமைக்கப்பட்டு அதை அஸ்திபாரமாக வச்சு தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது. ஒன்று கூடுதலாவோ ஒன்று குறைச்சோ இருக்கக்கூடாது. எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக, அந்த மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. இது இரண்டுமே சரிசமமான அளவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேசவநந்தா பாரதி கேஸ் 1973 அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதில் வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணதா பார்த்தோம். இது 1980 மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்றது. ஸோ இது இரண்டையுமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இயர் அண்ட் கேஸுடைய நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகலை. இன்னைக்கு வந்து ஒரு 8 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இதனுடைய கண்டினியூஷனும் அண்ட் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, அந்த ஆர்டிகல்ஸ் எதை பற்றி சொல்லுது அப்படின்னும், அதில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். See you all in other session. Until then, take care and bye-bye.